ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் திரு சுபையார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்துல ஒரு கொடூர சம்பவம், ஒரு ரயில் விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மாணவர்கள் இதுல உயிரிழந்திருக்காங்க. இந்த சப்ஜெக்டை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களால? இல்லை, உண்மையிலேயே அது ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். காலைல அந்த செய்தியை பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் பதறி போயிடுச்சு. காலைல ஸ்கூலுக்கு கிளம்பின பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் இந்த மாதிரியான ஒரு இது. அந்த இடத்துல என்னன்னா, அந்த வேனில் வந்து அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் ஃபுல்லாக வந்து ஏற்றலை. ஒன்றும் 3 பேர் தான் ஏறியிருக்காங்க. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போகணும். ஏதோ ஒரு பெரும் விபத்து என்னன்னா, அதில் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் இல்லை. 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் 3 பேர் இப்போ இறந்துருக்கிறாங்க. டிரைவர் ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறாரு. விழுப்புரத்துலேருந்து கும்பகோணம் போன ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, அந்த செம்மங்குப்பங்கிற பகுதியில் அந்த ரயில்வே கிராஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேட் போடாமல் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். அது என்னென்னா, அந்த ட்ரெயின் வந்து அடித்து இந்த வேனை வந்து ஒரு 100 மீட்டருக்கு தள்ளி தூக்கி எரிஞ்சிருக்கு. அந்த காட்சியெல்லாம் கூட அந்த திடீரில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அது பதறடிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். அந்த வண்டியில் வேனில் இருந்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வருத்தமான விஷயம். இப்போ அந்த கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மாங்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க 2 தரப்பில் சொல்கிறாங்க. முதல் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அவர் வந்து கேட்டை திறக்க சொன்னார், அதனால கேட்டை திறந்துட்டாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும் கேட் பூட்டிட்டும் கேட்டு திறக்கிறதுக்கும். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஷன்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டை பாதி திறந்து உள்ளே போயிட்டாங்க. அப்படி 2வது தரப்பில் மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க. 3வதாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருச்சி ஜோனல் மேனேஜராக இருக்கக்கூடிய ரயில்வே ஜோனல் மேனேஜராக இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து அவங்க வந்து திறக்க சொல்லி தான் போனாங்க அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. இல்லை, நாங்கள் போகிறப்ப கேட் திறந்து தான் இருந்துச்சு. அதே மாதிரி வேனை ஓட்டிட்டு போன டிரைவரும் சொல்கிறாரு, நாங்கள் போகிறப்ப கேட் திறந்து தான் இருந்துச்சு, நாங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேசலை, நாங்கள் கேட் திறந்துருக்குன்னு நினச்சி இந்த ரயில்வே கிராஸ் பண்ணிட்டோம், அந்த நேரத்தில் எதிர்பாராமல் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டாங்க. அந்த ஒரு பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியாக அந்த கேட்டை வந்து நம்ம பராமரிக்கிறதில்ல, மூடுறதில்ல, இப்போயும் பெரும்பாலும் திறந்து தான் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றாங்க. அந்த பங்கஜ் சர்மாங்கிற நபரை அந்த ஊர் பொதுமக்கள்லாம் பிடிச்சி அடித்து இப்போ போலீஸில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. 2 பக்கம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசிட்ட கேட்டோம், அங்கே கலெக்டரோட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. கலெக்டர் கூட அதை பற்றி இன்னைக்கு பேசியிருக்காரு. இதெல்லாம் நடக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த கேட் கீப்பரை மட்டும் நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு ட்ரெயின் ஒரு லெவல் கிராஸ் ஆகுதுன்னா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு இது இந்த கேட் க்ளோஸ் ஆகிருக்கா என்னான்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் சிக்னலே கொடுப்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் யார்? ஸ்டேஷன் மாஸ்டர் இவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? இப்போ கேட்டு திறந்துருக்கா என்னன்னு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. சமீப காலத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே இதே மாதிரியான தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ரயில் விபத்து சொன்னார். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஆள் பற்றாக்குறை இருக்குது, மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது, அதுக்காக தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க, நைட் அண்ட் டே வேலை பார்க்குறாங்க. சமீபத்தில் கூட இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வே விபத்து கூட அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அந்த லோகோ பைலட்ஸ் வந்து அவங்க வந்து சரியாக அவங்க மெயின்டைன் பண்ண முடியலாமல் தான் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியார் மயமாக்குவதற்கான எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தனியார் மயமாயிட்டாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோருக்கு போனீங்கன்னா, எக்மோரில் அந்த இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஆல்ரெடி இருக்குது. அதோட இந்த ரயில்வே அந்த எலக்ட்ரிக் அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அந்த வண்டி ஆளுகளை கொண்டு போகிறது, அதுக்கு இப்போ காசு வாங்குறாங்க. அதே மாதிரி எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. வயதானவங்க எஸ்கலேட்டர் ஏற முடியாதவங்க என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 20 ரூபா 30 ரூபா கொடுத்து இந்த வண்டியில் தான் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் முற்றிலுமாக அது வந்து ஏகப்பட்ட குழப்படியில் இருக்குங்கிறது தான் தெரியுது. ஆள் பற்றாக்குறை இருக்குது, டெக்னிக்கலாக வந்து நிறைய அட்வான்டேஜ் ஒன்றும் அட்வான்ஸ்டு பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த கவாச்னு ஒரு கருவி பொருத்தணும், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான வர்றப்போ சிக்னல் கொடுத்துரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் இது ரயில்வே நிர்வாகம் வந்து பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரயில்வே நிர்வாகத்தை தான் வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இங்கே ஓப்பனாக தான் இருக்குது, இவர் சரியாக வேலை செய்யறதில்லை அப்படிங்கிறாங்க. 2வது, இந்த கேட் கீப்பராக இருப்பவர்களாம் டெம்பரவரி போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கிடையாது. டெம்பரரி போஸ்டிங் எடுத்து அவங்க சின்னதாக ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வந்து போடுறாங்க. அவங்களுக்கு மொழி பிரச்சனையும் இருக்குது. 2வது, அவங்களால வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணவும் முடியல அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய தொடர் ரயில் விபத்துகள் நடக்குது. ரயில் போவதற்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு. ரயிலுக்குள்ளேயும் பாதுகாப்பற்ற சூழலாக இருக்குது.
இப்போ நீங்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி இல்லாத கம்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் போகிறப்போ அங்கே இருந்து உட்காந்து போகிறவங்களுக்கும் பாதுகாப்பில் சமீப காலமாக பார்க்குறோம். அந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட் முற்றிலுமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்குது. அதனுடைய நீட்சியாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 3 உயிர் போயிருக்கு. அது மாணவர்களுடைய உயிர் போயிருக்கு. தமிழ்நாடு அரசு அதுக்கு நிவாரணம் வர வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய துயரமான ஒரு செய்தி தான். சரி, ஓகே சார். இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க, அதாவது ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கு, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சரி செய்யறதுக்கு ரயில்வே துறை சார்ந்த ஹையர் அபிஷியல்ஸோ இல்ல அந்த துறையினுடைய மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவோ ஏன் இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க? அவங்க தரப்புல கேட்டாங்கன்னா நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். போன ஆட்சியை காட்டில் எங்கள் ஆட்சியில் வந்து ரயில் விபத்து கம்மின்றாங்க. அவங்க ஒரு புள்ளி வரது சொல்கிறாங்க ரயில் விபத்து கம்மின்னு. ஆனால் தொடர் விபத்துகள் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்மடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேன் பவர் ஷார்டேஜுங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அதுக்காக அவங்க நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா ரயில்வே இண்டஸ்ட்ரி தான். இந்தியா பெரிய நெட்வொர்க்கும் ரயில்வே நெட்வொர்க் தான். அதுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்குது, ஷார்ட்டேஜாக இருக்குது, மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்குங்கிறது அவங்க தொடர்ந்து நிறைய இடங்களில் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி கூட நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. நிறைய எதிர்க்கட்சிகள் வந்து பற்றி பேசிட்டு இருக்காங்க. இருந்தும் கூட டெம்பரவரி போஸ்டிங்கு ட்ரைனிங் இல்லாத ஆட்களை போடுறதுனுடைய விளைவு இந்த மாதிரி நடக்குது. இந்த பங்கஜ் சர்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு டெம்பரவரி போஸ்டிங் இருக்கக்கூடியவர், இவருக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கிடையாது. சார், அதையும் தாண்டி மொழி பிரச்சனையும் அங்கே பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு யூபிஐ சேர்ந்தவர், அவரை இங்கே வேலைக்கு எடுக்கும்போது அதில் என்ன சிக்கல் இருக்கு? இல்லை இது என்னன்னா பெரிய ஆபத்தான விஷயம். போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் இருக்கிறப்ப வெளி மாநிலத்தவர்களும் தமிழ்நாடு அரசு வேலைக்கு வரலாங்கிற ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இபிலையும் சரி வாட்டர் போர்ட்லேயும் சரி பல தமிழ்நாடு அரசு துறைகளில் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எம்ப்ளாயிஸாக உள்ள வந்துட்டாங்க. அதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, தமிழில் நீங்கள் எக்ஸாம் ஒன்று எழுதினா தான், டிஎன்பிசி எக்ஸாம் தமிழில் ஒரு சப்ஜெக்ட் எழுதினா தான் நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்க முடியும், தமிழ்நாடு அரசு ஊழியராக ஆக முடியும்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தா அதை யோசிச்சு பாருங்க. அப்படி ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா வடநாட்டிலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் இபிலையும் சரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உள்ளே வந்திருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். மொழி பிரச்சனைங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்னன்னா, நார்த் இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆங்கிலம் பேசுவதற்கு சிரமப்படுறாங்க, தவிர்க்கிறாங்க. ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறாங்க. இப்போ ஏர்போர்ட்டுக்கு போங்க, ஏர்போர்ட்டில் வந்து தினம்தோறும் ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குது. ஏர்போர்ட்டை வெளியே நிற்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பெரும்பாலும் ஆங்கிலம் தெரிய மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற டிக்கெட்டை வாங்கி அந்த சார்ட்டில் இருக்க டிக்கெட்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் டிக்கெட் அதில் இருக்கான்னு பார்த்து அவங்கள உள்ள செக் பண்ணி அனுப்புறது கூட அவங்க ரொம்ப தடுமாற்றம் வராங்க. அப்போ ஹிந்தி பேசக்கூடியவங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் மொழி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. அது கம்யூனிகேட் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் டொமஸ்டிக் கோடு இல்லையா ஃப்ளைட்டு, அது டொமஸ்டிக் கோடில் ஃப்ளைட்டில் நீங்கள் யாராவது போயிருந்தவங்களுக்கு தெரியும், ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க, மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடக்கூடிய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் எல்லாமே ஹிந்தியும் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஆனால் அதர் லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ் ஏதாவது பெங்காலியோ வேறு லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சேஃப்டியும் ஒரு முக்கியம். இப்போ படிக்காத ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறாரு அப்படின்னா அவருடைய சேஃப்டியை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க? அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. இப்போ லோக்கலில் ஓடுற ஃப்ளைட் சர்வீஸ் முதற்கொண்டு அவங்க வந்து இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இப்போ இதனுடைய பேங்க்கில் போனால் சமீபத்தில் பார்க்குறோம், நிறையா பேங்க்கில் திறந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை காட்டிலையும் கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் அது வந்து பெரிய பிரச்சனையாக போகுது. இந்த மொழிங்கிற ஒரு விஷயம் வந்து அது மொழியை தாண்டி சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிற்கிது. இப்போ இந்த பங்கஜ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிற குற்றச்சாட்டே அவரை வந்து கேட்டு திறந்து விட்டாங்க, திறந்து விட சொன்னாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அவருக்கு தான் தமிழே தெரியாது. பீகார் உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ இன்னொருத்தர் வந்தவர் கடலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தை தூக்கி அவரை போட்டிருக்கீங்கன்னா, அது கேட் கீப்பராக போட்டிருக்கீங்கன்னா லோக்கல் மக்கள் எப்படி அவரோட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? அதுவே தவறான விஷயமா இருக்குது. ரெண்டாவது, அவங்களுக்குலாம் ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லை. டெம்பரவரியாக வர்றவங்களால அவங்களை அப்படியே கூட்டு வந்து ஏதாவது ஒரு டெம்பரவரி போஸ்டிங் வச்சுட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுட்டு தூக்கிறாங்க. அப்போ முதல்ல அவங்க அந்த வேலையில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு அந்த வேலையில் உட்காரதுக்கு 6 மாதம் ஆகும். இதெல்லாம் தொடர்ந்து ரயில்வேலையும் சரி, மத்திய அரசு ஊழியர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏர்வேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ தொடர்ந்து பாஜக பீரியட்ல இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறோம். கடந்த 2023 கூட ஒடிசாவில் ரயில் விபத்து அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ ஏன் இதுக்காக ஒரு சிறப்பு பட்ஜெட் வந்துட்டு பாஜக எடுக்கவே மாட்டாங்க இந்த 10 ஆண்டுகள்ல? ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்துச்சு, காலங்காலமாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் வந்த பிறகு அதை எடுத்தாங்க. ஏன்? அதுதான் என்ன அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நிறைய எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதுக்காக தனியாக பட்ஜெட் ஒதுக்குவாங்க. வேளாண் பட்ஜெட் மாதிரி ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ரயில்வேக்கு உண்டான டிக்கெட் ரேட் ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதை கொடுப்பாங்க. நிறைய நடந்துச்சு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அவர்கள் தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியில் இருக்காங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னென்னா ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அவங்க வந்து தனியார் மயம் ஆக்கிட்டாங்க.
பல ரயில்வே ஸ்டேஷனுடைய கண்ட்ரோலும் தனியார் மயத்துக்கு கொடுத்துட்டாங்க, தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்காக அதை வந்து அப்படியே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஏர்போர்ட் வந்து இந்தியாவுக்கு இன்றைக்கி நமக்கு ஃப்ளைட் சர்வீஸே கிடையாது, முழுவதுமாக ப்ரைவேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரயில்வேயை தனியார் மயமாக்குவதற்காக அவங்க வெளியில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் பெருசாக எம்ப்ளாயிஸ் ஆள் எடுக்கலை, சரியாக அதை மெயின்டைன் பண்ணல, பட்ஜெட் கிடையாது. அதை முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சரியாக நிர்வாகம் சரியில்லை, நாங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறோங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவதற்கு அதுக்காக பட்ஜெட் போடுறதில்ல, ஆட்களை வேலை இருக்கிறது, டெம்பரரி போஸ்டிங் போடுறாங்க, ரயில்வே ஸ்டேஷனை தனியார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஓகே சார். சார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி பேசும்போதே சொன்னீங்க இதில் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தவறும் இருக்குது. அதாவது சுரங்கப்பாதை வந்துட்டு அமைக்கிறதுக்கு வந்து நாங்கள் நிதி ஒதுக்கிட்டோன்ற மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ இதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தப்பு எந்த மாதிரி இருக்கு? இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து நாங்கள் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு இடம் கேட்டோம், ஒரு சூஸ் பண்ணி கொடுக்கலன்னு இவங்க ரயில்வே தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நாங்கள் ஸ்டடி பண்ணி புதுசாக ஒரு கலெக்டர் வந்துருக்கார் போல, அதை டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அவர் போஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. அந்த பேட்டிலேயே அந்த மக்களே கேட்குறாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் 2-3 வாட்டி மனு கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்களேன்னு கேட்குறாங்களே. அப்போ அதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட இல்லை, தவறு இருந்தால் அவர் மேலே தவறு இருக்குது கண்டிப்பாக. அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவரும் இதுக்கு ஒரு குற்றவாளி தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா போன ஒரு 3 உயிர் போயிருக்குன்னா எல்லாரும் தான் வந்து அதை நம்ம பொறுப்பேற்றுக்கணும், யாரும் இந்த தட்டை கழிச்சிட்டு போகக்கூடாது. ஆனால் இது என்னன்னா நடந்தது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, கவனக்குறைவால் நடந்த ஒரு விஷயம். நம்ம ரயில்வே போயிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ட்ராக் சரியாக மாறிடுச்சு, இல்லாட்டி இந்த ட்ராக்கில் விரிசல் விழுந்துருக்குன்னா அது ஆக்சிடென்ட். ஆனால் இது வந்து கவனக்குறைவு, தெரிஞ்சிருந்தே கேட்டை திறந்து விட்டதின் விளைவு. அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்க ட்ரெயின் வரலன்னு நம்பித்தானே மக்கள் போகிறாங்க. நல்ல வேலைக்கு வந்து வேறு 2 வீலரோ மற்ற ஆட்களை ஒன்றும் போகல, கிராஸ் பண்ணாமல் இருந்தாங்க, அதான் ஒரு பெரும் விபத்தாக இருக்கும். இந்த வேன்லேயே ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இன்னும் பெரும் விபத்தாக இருக்கும். அது பெருசாக நடக்கல, நல்ல பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த 3 பேருடைய உயிர் போயிருக்கு. ஆனால் இந்த ரயில்வே தரப்பில் ஆரம்பத்திலேருந்து மாற்றி சொல்லக்கூடிய விஷயம் தான் பெரிய சந்தேகத்தை கலந்து. முதலில் அந்த ரயில் ஆக்சிடென்ட் நடந்தோடனே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, அதற்கு பிறகு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த ஜோனல் மேனேஜர் பேசுகிறாரு. இவங்க பேசி கொஞ்ச நேரத்தில் அங்கே பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ஆனவங்க பேசுகிறாங்க, நாங்கள் போகிறப்ப கேட்டு திறந்ததாக இருந்துச்சு, நாங்கள் யார்ட்டையும் பேசவே இல்லைங்கிறாங்க. அப்போ இதில் வந்து தவறுகளை மூடி மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் பக்கம் திருப்பி வருவாங்களாங்கிறது கேள்வி இருக்குல்ல. நடந்துருச்சு, ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேட்டை மூடாமல் விட்டதினுடைய தவறு யாருது? அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய பொறுப்பு. அப்போ அந்த தவறை வந்து திசை திருப்புறதுக்கு தமிழ்நாடு அரசு பக்கம் திருப்பி விடுறாங்களோங்கிற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, இப்போ ஆனால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வேலை நேரத்தில் அவருக்கு தூங்குற அளவுக்கு இருந்திருக்குன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும்? அதை எப்படி ஏன் வந்துட்டு இவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணல? அந்த பக்கம் பெருசாக அதிகமான ட்ரெயின் ஃப்ளோட்டிங் இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட அதிகாலை நேரத்தில் போயிருக்கு. அப்போ ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஏற்காருன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு. சமீப காலம் அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணவே இல்லை. அதுதான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸோடைய குற்றச்சாட்டு. இங்கே வந்து ஆள் பற்றாக்குறையா இருக்கு, நாங்கள் திருப்பி நைட் அண்ட் டே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து நிறைய இடங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதையும் சரி செய்யணும் இல்லையா? இப்போ இருக்கிறவர் கூட வந்து டெம்பரவரி போஸ்ட் தான் இருக்குன்றாங்க. ஏதோ மந்த்லி வேஜஸ்ல டெம்பரவரி போஸ்ட் தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த சலுகையும் கிடையாது. 1 வருஷமோ 6 மாசமோ அவர் என்ன நினச்சி வந்திருப்பாரு, நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டோம், கொஞ்ச நாள் நம்ம பெர்மனெண்ட் ஆயிடுவோம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிடுவோம் நினைச்சு இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப நாளாக பல பேர் அப்படித்தான் இருக்கிறாங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. சார், இப்போ தொடர்ந்து பாஜக ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்த ரயில் விபத்து அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. பேசிக்கா இதை பார்க்கும்போது ஒரு கிரைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எதிர்கட்சிகளை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் எப்படி இதை வந்து இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க மத்திய அரசு? இல்லை, எதிர்கட்சிகள் வந்து இதை பெருசா ஒரு போராட்டமா ஒரு விஷயமா முன்னெடுத்து போகணும், நாடாளுமன்றத்தில் பேசணும். எப்பயுமே இந்த ரயில்வே நிலைக்குழுன்னு ஒன்று இருப்பாங்க, கமிட்டி. அந்த கமிட்டியில் பார்த்தா எல்லா கட்சியை சேர்ந்தும் இருப்பாங்க. சதன் ரயில்வேக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார், ஒரு முக்கியமான எல்லா கட்சிகளை சேர்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த நிலைக்குழு கூடி வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கூட இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து வெங்கடேசன் போன்ற எம்பிகள் வந்து ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒருத்தர் பேசி அது பிரயோஜனம் கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடப்பதற்கு நிரந்தரமான வழி என்ன அப்படிங்கிறதை அவங்க ஒரு பெரிய விவாதமாக ஒரு டிஸ்கஷனாக மாற்றினா தான் சரியாக வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் பேசுகிறாங்க, எங்கள் ரயில் தடங்களை வந்து அதிகப்படுத்துங்க, ஸ்பீடை கம்மி பண்ணுங்க, செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, வேலைக்கு ஆட்கள் போடுங்கன்னு வெங்கடேசன் போன்றவர்கள், தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிகள் பேசுகிறாங்க. அது ஒருவர் 2 பேருடைய குரலாக ஒழிச்சு அங்கே பெருசாக இருக்காது. எதிர்கட்சியோட வாய்ஸ் இங்கே சரியாக அட்ரஸ் பண்ணாமல் விட்டதின் விளைவு தான். ஏன்னா ஒரு முறை நடந்தப்போ அவங்க நாடாளுமன்றம் ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நடந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு முறையும் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை டிஸ்கஷனே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிறாங்க.
நாடாளுமன்றம் கூடுறப்ப மழைக்கால கூட்டத்தோட கூட போகுது. அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. கிளப்பி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற முக்கியமான பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்து அங்கே இடம் கொடுக்காத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய போராட்டமா எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்தால் தான் ரயில்வே பயணிகளுடைய பாதுகாப்பை இது உறுதி செய்ய முடியும். ஓகே சார், இப்போ எதிர்க்கட்சிகளோட வாய்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு, அவங்க சரியா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே ரயில்வே துறையில வந்து தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அவங்களோட வாய்ஸ் வந்து அங்க ஹையா தான் இருக்கும். ஏன் அவங்கள பயன்படுத்தி அவங்களால இதை அட்ரஸ் பண்ண முடியல? இல்ல, அவர்கள் பிரச்சனைக்கே தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. SRMன்னு சொல்றக்கூடிய அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்கு. அவர்களுடைய பிரச்சனைகளே நிறைய இருக்கு. அதுக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸா இருக்கிறப்ப ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அளவுக்கு மேல அவங்களால போராட்டம் பண்ண முடியாது, ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு பண்ண முடியாது. அரசியல் கட்சிகள் தான் எடுத்துக்கணும். அரசியல் கட்சிகள் முன்னெடுத்தால் அவங்க பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சி, ரெண்டு கட்சி மட்டும் கிடையாது. எல்லா கட்சியிலும் ஒன்றிணைந்து மொத்தமாக சேர்ந்து நின்று இந்த பிரச்சனைக்கு வச்சாதான் இந்த ரயில்வே பயணிகளினுடைய பாதுகாப்பை நீங்க உறுதி செய்ய முடியும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.